சேலத்தில் வலம் வரும் குளு குளு கூல் ஆட்டோ. ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் முதியவருடைய இப்படி ஒரு ஏற்பாடு. பயணிகள் சில்லுன்னு பயணம் செய்ய சோளத்தட்டை கொண்டு இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சிருக்காரு இந்த முதியவர். உக்கர கொட்டாயில மழை பெஞ்சா ஜாலியா இருக்கும் உள்ளார, அந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன். அந்த மாதிரி செஞ்சிருக்கேன். அந்த தண்ணி மேல வேஸ்ட் ஆகாம அப்படியே வழிஞ்சு சைடுல பாருங்க பைப் வச்சிருக்கேன். அந்த வழியா முன்னாடி ஃப்ரண்ட்ல ஒரு குடம் தண்ணி பிடிக்கிற மாதிரி பைப் வச்சிருக்கேன். மறுபடியும் அதே தண்ணி அப்படி ஆட்டோக்கு ரன்னிங் ஆயிருக்கும், நல்லா இருக்கும். சேலம் குரங்குச்சாவடி பகுதியை சேர்ந்தவர் 76 வயதான ஆட்டோ ஓட்டுநரான சுப்பிரமணி. கடந்த 15 ஆண்டுகளா இவரு ஆட்டோ ஓட்டிட்டு வராரு. சேலம் 5 ரோடு பகுதியில இவர் ஆட்டோ ஓட்டிட்டு வரக்கூடிய சூழல்ல இவருடைய ஆட்டோ மட்டும் மத்த ஆட்டோக்களை விட வித்தியாசமா இருந்திருக்கு. அதுக்கு காரணம் இவருடைய ஆட்டோ குளு குளுன்னு ரொம்ப கூலா இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து தப்பிச்சு பயணிகள் ரொம்பவே சில்லுன்னு பயணம் செய்யும் வகையில தன்னுடைய ஆட்டோனுடைய கூரை மேல சோளத்தட்டை கட்டி இப்படி ஒரு கூரையை ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதுல தண்ணீர் சொட்டிக்கிட்டே இருந்தா சில்லுன்னு இருக்கும் அப்படின்றதுக்காக மோட்டார் மாதிரி ஒரு அமைப்பை வச்சு தண்ணீர் சொட்டக்கூடிய ஏற்பாடையும் செஞ்சிருந்திருக்காரு இந்த முதியவர். கடந்த ஆண்டு வெயிலினுடைய தாக்கம் அதிகமா இருந்ததால ஆட்டோல இதே போல அவர் செஞ்சதாகவும் பயணிகள் வரவேற்றதால தொடர்ந்து இந்த ஆண்டும் அதை கடைபிடிச்சிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காரு. இப்படி இவருடைய ஆட்டோல பயணம் செய்யும் போது சில்லுன்னு இருக்கிறதுனால பயணிகள் இவருடைய ஆட்டோவை தேடி ஏறாங்களா. கார்ல ஏசி போட்டு போற மாதிரி இவருடைய ஆட்டோல போறது ரொம்பவே சில்லுன்னு இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றதா ரொம்பவே சந்தோஷத்தோட தெரிவிச்சிருக்காரு இந்த முதியவர். இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.